ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ இனி அலைந்து திரிவது இல்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார். நீ அலைந்து திரிவது இல்லை. அன்பானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அலைந்து திரிகிறீங்களா? இந்த குறிப்பிட்ட வியாதிக்காக எந்த ஆஸ்பத்திரியிலையும் சரியான வைத்தியம் கிடைக்கலையே அப்படின்னு அலைஞ்சு திரிகிறீங்களா? இந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் எனக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்குமா? இந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடுவாங்களா? அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் மகனுக்கோ உங்கள் மகளுக்கோ ஒரு குறிப்பிட்ட வரன் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அலைஞ்சு திரிகிறீங்களா? இந்த திசையை நோக்கி போனால் என் மகனுக்கு ஒரு மாங்கல்ய பிச்சை கிடைச்சிடாதா? இந்த திசையை நோக்கி நான் போனா, இந்த துப்பு கிடைச்ச இந்த இடத்தை நோக்கி நான் போனா என் மகளுக்கு ஒரு மாங்கல்ய காரியங்கள்ல நன்மை நடந்துராதா? அலைஞ்சு திரியுறீங்களா? கம்பெனியா ஒரு வேலைக்காக அலைஞ்சு திரியுறீங்களா? வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்கல, எத்தனையோ வீடு ஏறி இறங்கிட்டேன், அலைஞ்சு திரியுறீங்களா? குழந்தைக்காக எத்தனையோ மருத்துவமனை நாங்கள் ஏறி இறங்கிட்டோம், அலைஞ்சு திரியுறீங்களா? வசனம் சொல்லுகிறது, நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அலைஞ்சு திரிய நம்மளை விட மாட்டார். நீ இனி அலைந்து திரிவதில்லை. அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க, அவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தை. ஆகார் என்கிற ஒரு பெண்ணை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு நாள் அவளுடைய கணவர் அவளுடைய குழந்தைய கையில கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணீரையும் அவ கையில கொடுத்து அவளை அனுப்பி வைக்கிறார். பெயர்சபா என்கிற அந்த வனாந்தரத்தில் அந்த குழந்தையை பிடித்து கொண்டு அவ போகிறா. தண்ணீர் தீர்ந்து போயிடுச்சு. அந்த குழந்தை தாகத்தினால அது சாக துடிக்குது. அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு செடிக்கு கீழே விட்டுட்டு அம்புபாயின் தூரத்துல போய் சத்தமிட்டு அழுகிறா. தேவன் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு அந்த பெயர்சபா வனாந்தரத்துல இறங்கி வந்து ஆகார பார்த்து சொல்றாரு, பயப்படாத, பிள்ளை இருக்கிற இடத்திலேயே தேவனதன் சத்தத்தை கேட்டார்னு சொல்லி அவ கண்ணை திறந்த போது ஒரு நீரூற்றை அவள் பார்க்கிறாள். அந்த நீரூற்றில் போய் தானும் தண்ணீர் குடித்து கொண்டு தன்னுடைய தோல் துருத்திகள்லையும் தண்ணீர் நிரப்பி தன் பிள்ளைக்கும் தண்ணீர் கொடுத்தான். ஆண்டவர் சொல்றார், இந்த பிள்ளையுடைய கையை பிடிச்சிட்டு போ, அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி அவன் ஆசீர்வதிச்சதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீங்க வனாந்தரமான இடத்துல அலைஞ்சு திரிகிறீங்களா? சொந்து போகாதீங்க. நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இனி நீங்க அலைய மாட்டீங்க, அலைஞ்சு திரிய மாட்டீங்க. ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அவர்கள் எந்தெந்த காரியத்துக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்திற்காக பணங்களை செலவு செய்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்தில் நேரங்களை செலவு செய்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே
நீ இனி அலைந்து திரிவது இல்லை என்று வார்த்தை சொல்லுகிறது ஐயா. அப்படி அலைந்து திரிகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக, அற்புதம் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், தகப்பன்மார், தாய்மார் எந்த காரியத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, இனி அவர்கள் அலைந்து திரியாமல் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உடைய வார்த்தையை நிறைவேற்றி அருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் அலைந்து திரிந்தது போதும் சுவாமி. நேரங்களை செலவு செய்தது போதும், பணத்தை செலவு செய்தது போதும் சுவாமி. அவர்களுக்கு அற்புதம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்து விட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காம மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பகிரும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். முதல் முறையாக இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குற நபராக இருந்தால் லாகிம் டிவி என்கிற எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களுடைய தொலைபேசி எண்ணில் மறக்காமல் நீங்கள் தெரிவிக்க உங்களை அன்பாக கேட்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.